வேஸ்ட் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணி கேண்டில் ஹோல்டர் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு 4 வேஸ்ட் பேங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். அதில் 3 பேங்கிள்ஸ் மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் டேப் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு பேலன்ஸ் இன்னொரு பேங்கிள் இருந்துச்சுல, அந்த பேங்கிள் ஷேப்க்கு கார்ட்போர்ட் கார்டில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து ஓரமாக வைக்க சொன்னேன். அதை எடுத்து அதுக்கு மேலே இதெல்லாத்தையும் வச்சு ஸ்டிக் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு ஸ்டாண்ட் கிடச்சிரும். அந்த ஸ்டாண்டுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பிளாக் பெயிண்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கிடைக்கும். நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுறதை விட பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணும்போது ஒரு ராயல் லுக் எனக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கும் சேம் ஃபீல் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீ பாட்டிலோட கேப் எடுத்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி அந்த ஸ்டாண்ட் மேல வச்சிருக்கேன். நான் ஏன் கீ பாட்டிலோட கேப் அப்படின்னு மென்ஷன் பண்றேன்னா, மத்த பிளாஸ்டிக் கேப் விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். கேண்டிலுக்கு எப்போதும் மெட்டல் பேஸ் தான் பெஸ்ட். பட் நம்ம வேஸ்ட் வச்சு தானே ரீயூஸ் பண்றோம். ஸோ நான் இதை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அந்த கேப்ல த்ரெட் வச்சு கேண்டிலை மெல்ட் பண்ணி அதில் ஃபில் பண்ணிட்டேன். அதுவும் ட்ரை ஆயிடுச்சு. ஹைலைட்காக கோல்டு மெட்டாலிக் பவுடர் கொஞ்சம் அப்ளை பண்ணிருக்கேன். ஃபைனலி வேஸ்ட் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணி ராயலான கேண்டில் ஹோல்டர் மேக் பண்ணியாச்சு. இது போல வேஸ்ட் திங்ஸை கியூட்டான திங்ஸா மாத்துறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.